ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய பணக்காரங்கள பார்த்து நம்மள மாதிரி பல பேர் நினைக்கக்கூடிய, சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, "என்னப்பா லக் அடிச்சிருச்சு. அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு. அதனால அவன் எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். சீக்கிரமாவே பணக்காரன் ஆயிட்டான்." அப்படின்ற வார்த்தைய தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். உண்மையிலேயே இந்த லக்குனா என்ன? இது எப்படி ஒருத்தவங்களுக்கு செயல்படுது? அதையும் தாண்டி பணக்காரங்களுக்குலாம் லக் அப்படின்றதுனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்களா? இல்ல அந்த லக்க அவங்க வசப்படுத்துறாங்களா? அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அந்த லக்கு உங்ககிட்ட வரணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய சில செயல்முறைகள் இருக்கு, சில பழக்கவழக்கங்கள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எதுவுமே சும்மா சாதாரண மக்களோ இல்ல நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோ சொன்ன வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு இந்த லக்க பத்தி நான் சொல்லல. இது முழுக்க முழுக்க ஃபோர்ப்ஸ் நாளிதழில் பல பெருந்தலைவர்கள் லக்க பத்தி சொல்லி அது அவங்க ஃபோர்ப்ஸ் நாளிதழில் வெளியிட்ட தகவல்களை வச்சு சேகரித்து தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். அதனால நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த லக்கு உங்களை சேரும் அப்படின்றது முற்றிலும் உண்மை. அதை நீங்கள் நம்பி செய்யுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு லக்கு சேரும். ஸோ நான் சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள் செயல்முறைகளை நீங்கள் செய்யுங்க. லக்கு உங்களையும் தேடி வரும். இந்த 2024 உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும். பொன்னான வருடமாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலான ஸ்டிக்கி நோட்ஸ் தமிழுக்கு இப்போ தான் மோதிரம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒருத்தர் லீடர் ஆகிறது, அதாவது தலைவன் ஆகிறது அப்படின்றது ரொம்பவும் ஈஸியான காரியம் கிடையாது. அதுக்கு அவர் நிறையா தனித்திறன்களை வளர்த்துக்கணும். அதாவது ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வளர்த்துக்கணும். உதாரணத்துக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் அவர் தன்னை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி மேம்படுத்திக்கிட்டு போனால் தான் ஒரு தலைமை பதவி அப்படின்றது கிடைக்கிது. ஆனால் இந்த ஒரு தலைமை பதவி ஒரு சிலருக்கு பை லக்கில் கிடைச்சிச்சு, அதாவது அதிர்ஷ்டத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்துல தான் தலைமை பதவி கிடைச்சிச்சா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பான முறையில இருக்காது. அதிர்ஷ்டமும் ஒரு காரணமா இருக்குமே தவிர்த்து அதிர்ஷ்டம் மட்டுமே அவருக்கு அந்த தலைமை பதவி எடுத்து கொடுத்துருக்காது. அதுக்கு அவங்க பின்னாடி நிறைய வேலைகள் செஞ்சிருப்பாங்க. ஒரு அதிர்ஷ்டம் உங்ககிட்ட வரணும், அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு உபயோகப்படணும் அப்படின்னா அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்க உங்களோட வாழ்க்கையில ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வரணும். அப்படி செஞ்சுக்கிட்டு வரையில தான் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஏன்னா இது இயற்கையோட நியதி. நீங்கள் எந்த அளவுக்கு இயற்கைக்கும் மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இயற்கை உங்களுக்கு உதவி செய்யும். அதை தான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். சரி, அப்படி நம்ம என்னென்ன செய்யணும்? ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்பவுமே முக்கியமானது. அதனால தான் நான் முதல்லயே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது குயிட் கம்ப்ளைனிங் அபவுட் அதர்ஸ், அதாவது மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறதையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதையும் நம்ம முதல்ல நிறுத்தி ஆகணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த வேலை செய்ய முடியாமல் இடையூறு ஏற்பட்டதுக்காகவும் இல்லை ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அது யாரால் ஏற்பட்டுச்சு, எதுக்கு அந்த தடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கள பழி சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த வேலை தடையானதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி இன்னொருத்தவங்க மேலே நம்ம ஒரு பழியையோ இல்லை ஒரு செயலையோ செலுத்தையில் அந்த நம்மளுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் தடைப்படும் அப்படின்றது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஒருத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறத கண்டிப்பான முறையில் நிறுத்திடணும். அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிவ் அன்செல்ஃபிஷி, அதாவது சுயநலத்தோட ஒரு விஷயத்தை அணுகவோ செய்யவோ கூடாது. அதே மாதிரி ஒரு தான தர்மம் நீங்கள் வழங்குறீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு பின்னாடி உதவும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்ககிட்ட அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வழிமுறைகள் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கே நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு நம்மளுக்கு திரும்பவும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது குறுக்கல் வாங்கலாயிடும். அப்படின்னு போகும்போது நீங்கள் இயற்கையையும் மற்ற மனிதர்களையும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டதாகவே அந்த இடத்துல தீர்மானமாகாது. அதனால நீங்கள் ஒரு மனிதனை புரிஞ்சு நடந்துக்கிட்டணும், இயற்கையை புரிஞ்சு நடந்துக்கிறணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய், கனி, பழங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப விதை யாரோ ஒருத்தவங்க கொடுத்ததாக இருக்கும். ஆனால் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய நம்ம பலன்களை அடைகிறது இன்னொருத்தவங்களாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட சந்ததிகளோ தலைமுறைகளோ அது பண்ண வச்ச புண்ணியத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த அதிர்ஷ்டன்றது அவங்களுக்கு கிடைக்கும். கடமையை செய்ய பலனை எதிர்பாராதே அப்படின்ற அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட தேவைகள், அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா விஷயங்களை தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவ முடியும். அப்படி நீங்கள் செய்ய போகும்போது அதனால பிரதிபலனை எதிர்பார்க்காம நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு.
அதுக்கு அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஷோ அப் ஆன் டைம். அதாவது நேரத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். நேரத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தவற விடக்கூடாது. காலையில் நீங்கள் எந்திக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அந்தந்த நேரங்களுக்கு உண்டான செயல்முறைகள் எதுவோ அதை தான் செய்யணும். காலையில் இப்போ வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படின்றது வந்து மார்னிங் 7 to 8:30க்குள்ளே. ஆனால் நம்ம எத்தனை பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அந்த 7 to 8:30க்குள்ளே நம்ம சாப்பிட்றோம்? ஸ்கூலுக்கு போன டயத்தை தவிர இன்றைக்கி இருக்க வரைக்கும் எல்லா பேரும் நம்ம சாப்பிட்றது 9 மணி 10 மணிக்கு தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றோம். அதையும் தாண்டி லஞ்ச் டயத்தில் நம்ம வந்து ப்ராப்பராக லஞ்சுக்கு உண்டான டயத்தில் நம்ம சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் நம்ம அந்த நேரத்தில் நம்ம செய்கிறது கிடையாது. அந்த நேரத்தை தவறி தான் ஒரு விஷயத்தையும் செய்கிறோம். அப்படி உங்களோட நேரத்தை தவற விடாமல் அந்தந்த நேரத்தில் சரியாக ஒரு செயலை ஒரு வேலையை செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களை தேடி உங்களுக்கான அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய நேரமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக வந்துட்டு டைம் டேபிள் வச்சு நீங்கள் வந்து செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள்கிட்ட நெருங்கி வரும். பொதுவாகவே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்மக்கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அளவில்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எனக்கு நிறைய லைக்குகளையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நிறையா சப்ஸ்கிரைப்ஸையும் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இல்லை உங்களோட வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்டம் ரொம்பவுமே நிறையா நினச்சி நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, டெவலப் குட் மேனர்ஸ். அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது. ஒரு குட் மேனர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறதா இருக்கட்டும், அவங்க உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஹெல்ப்புக்கு ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுக்குறதோ இல்லை அந்த ஹெல்ப்பை செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும். இதையும் தாண்டி ஒரு செயலை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலை செஞ்சோம்னா என்ன மாதிரி விளைவு வரும் அப்படின்றத யோசித்து அந்த செயலை செய்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் கூட உங்கள்கிட்ட அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர்றதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் அணுகக்கூடிய முறை, செயல்படுத்தும் விதம், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், நெகட்டிவ் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதாவது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துட்டு நேர்மறை எண்ணங்களை பற்றி மட்டுமே நீங்கள் நினச்சி செய்யக்கூடியதாக இருக்கட்டும். உங்களை ஒருத்தவங்க வந்து அணுகுறாங்க அப்படின்னா அவங்கள சந்தேகிக்காமல் அவங்கள முழு மனதோடு நம்புறதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலை உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே நம்மளில் பல பேருக்கு இந்த ஒரு பழக்கம் வந்து கிடையவே கிடையாது. இருக்கலாம் நிறையா பேருக்கு, பட் இதை வந்து மனசார அவங்க செஞ்சுருப்பாங்களா அப்படின்னாலுமே அதுவுமே வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் செஞ்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அது வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்கள பாராட்டுறது. அதாவது நீங்கள் ஒரு செயலை ஒருத்தவங்க அவங்களுக்காக செஞ்சுருக்காங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான செயலையே அவங்க வந்து திறம்பட செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள பாராட்டுறது அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் நிறையா பேருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் பாராட்டவே மாட்டாங்க. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று செய்கிறது தான் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் இருக்குது. அதனால் நீங்கள் ஒருத்தவங்கள பாராட்டையில் எந்த அளவுக்கு உங்கள் மனம் உகர்ந்து அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் பாராட்டுறீங்களோ அந்த ஒரு செயல் தான் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் வந்து சீக்கிரமாக உங்கள்கிட்ட ஒட்டி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒருத்தவங்கள பாராட்ட போகும்போது உங்களோட பாராட்டு அவங்கள மேற்கொண்டு அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற வைக்கிது. அவங்களோட முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருக்கிறதுனால இந்த இயற்கை உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் நேதி. அதனால் நீங்கள் நல்ல விதமாக பாராட்டுங்க, நல்ல விதங்களை போட்டுருங்க. அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னா, பி கைண்ட் அண்ட் ஜெனரஸ். அதாவது நம்ம ஒரு செயலை செய்ய போகும்போது அதை மனிதாபிமானத்தோடையும் நல்ல மனதோடையும் செய்யணும். அதே சமயத்தில் ஒரு செயலை செய்கிறதுக்கு உங்களோட எதிர்பார்ப்பை நீங்கள் அதிகப்படுத்திக்க கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட சம்பளமாக அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகும்போது என்கிட்ட இவ்வளோ ரூபா இருந்தால் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், அப்போ தான் என்னால் சம்பாதிக்க முடியும், எனக்கு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் உங்களால் எது முடியும், உங்கள்கிட்ட எது நிதர்சனமாக இருக்குது அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பார்க்கணும். அதாவது அது மூலமாக தான் உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்பிக்கையாக அந்த விஷயங்களை நீங்கள் வந்து செலவு பண்ணணும். 100 ரூபாய் செலவழிய இடத்துல 10 ரூபாயில் நீங்கள் உங்களால் செலவழித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும் அப்படின்னா
அதுதான் உங்களுக்கு உங்களோட அதிர்ஷ்டம் தேடி வர்றதுக்கான பாதையாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களில் யார் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்காங்க, நீங்கள் யாரை முழுசாக நம்புகிறீங்களோ அவங்கள உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்கள் செய்யுங்க. அதுவே உங்களுக்கு உங்களோட அதிர்ஷ்டம் வர்றதுக்கும் காரணமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உங்கள்கிட்ட வரணும், வந்த அதிர்ஷ்டம் உங்களை விட்டு போகவே கூடாது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒர்க் ஹார்ட். அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை ரொம்ப கடினமாகவும் தெளிவாகவும் அதே சமயத்தில் தீர்க்கமாகவும் செஞ்சு கொடுக்கணும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோட தேவைக்கு உங்களோட கூலி கரெக்டாக நிர்ணயம் பண்ணி அந்த வேலையை நீங்கள் செஞ்சு கொடுக்கல உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்கள்கிட்ட வந்த மணியமாகவே இருக்கும். இன்னொன்று உங்கள்கிட்ட இருக்க அதிர்ஷ்டம் உங்களை விட்டு என்றைக்குமே போகாது. எந்த ஒரு உழைப்பாளி அவனோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்று அவனோட உழைப்பை உண்மையிலே ஒரு தெய்வமாக மதித்து கொண்டாடுறனோ அவனுக்கு தான் அதிர்ஷ்டம் 24 மணி நேரமாக அவன் கூடயே இருக்கும். அதனால் நீங்கள் உங்களோட வேலையை என்றைக்குமே உதாசீனப்படுத்தாதீங்க. அந்த வேலையை விரும்பி பண்ணுங்கள். அதே சமயத்தில் ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணி கொடுங்க. அப்போ தான் உங்களோட அதிர்ஷ்டம் உங்களுக்கு எப்பயுமே தேடி வரும். லக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களோட வேலையை ப்ராப்பராக செய்யணும். கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலான ஸ்டிக்கி நோட்ஸ் தமிழில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் கோபிநாத் பாண்டியன், சைனிங் ஆஃப். டாடா, பை பை.